சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனாவும் முத்துவும் சீதாவை பார்க்கறதுக்காக சந்திராவோட வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரா ரொம்பவே சந்தோஷமாக மீனா முத்துவை உள்ளே கூப்பிட்டு உபசரிக்கும் போது இங்கே மீனாவும் சீதா கிட்ட பேசுகிறாங்க. உனக்கு கல்யாணத்துக்கு இங்கே நகையெல்லாம் வாங்க போகணும், கொஞ்சம் பணம் இருக்குது, அதை வச்சு நகை வாங்கணும், நீயும் கூட வரியான்னு கேட்குறாங்க. என்னக்கா நீ எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கிற, எனக்கு நீங்கள் எதுக்குக்கா நகை வாங்கணும், எதுக்காக எனக்குக்காக கஷ்டப்படணும்? மாமா, நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே பெரிய சந்தோஷந்தான். நான் பணம் சேர்த்து வச்சுருக்கேன் நகை வாங்குறதுக்காக, அதை வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாமே. நீங்கள் ஏற்கனவே நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க, இதில் நகை வாங்கணும்னு பணத்துக்கு என்ன செய்வீங்க? நீங்களும் வெளியில் கடன் வாங்கினா அது உங்களுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே முத்துவும், என்ன சீதா இப்படி சொல்லிட்ட, உன் மனசுக்கு பிடிச்ச அந்த அருணை கல்யாணம் பண்ணி வைக்க நாங்கள் சம்மதம் சொன்னது மட்டும் இல்லாமல் உன் கல்யாணத்தை முடிஞ்ச அளவு நல்லா நடத்தணும்னு நான் மட்டும் இல்லை, என் அப்பாவும் ஆசைப்படுறாரு. அதனால தான் உன்கிட்ட இதை பற்றி பேசிட்டு வர. இங்கே என் அப்பா தான் அனுப்புனாரு தெரியுமா. நீ இப்போ வேலை இல்லைன்னா சொல்லு, எல்லாரும் சேர்ந்து அங்கே கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்கிறாங்க. மாமா, எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ செய்யுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் எனக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். அக்கா, என்கிட்டேயும் கொஞ்சம் பணம் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு போக்கா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேண்டாம், நீ உன் செலவுக்காக வச்சுக்க, நான் தான் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல, நீ கவலைப்படாமல் இருன்னு சொல்லும்போது சந்திரா சொல்கிறாங்க, முத்து தம்பி மட்டும் இங்கே இப்படி ஒரு ஏற்பாடை செய்யலைன்னா சீதா ரொம்ப சோகமாகவே இருந்திருப்பா. எங்கள் வீட்டுக்குன்னு மூத்த மகனாக இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இங்கே முத்து மாப்பிள்ளை செய்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சவங்க, இந்த வீட்டோட ஓனர்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு முத்து மாப்பிள்ளைய புகழ்ந்து பேசுனாங்க தெரியுமா மீனா. முத்து மாப்பிள்ளையோட மனசு வேறு யாருக்குமே வராதுன்னு உன்னையும் முத்து மாப்பிள்ளையும் எல்லாம் பாராட்டி பேசுனாங்க. எனக்கு கேட்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இங்கே உங்கள் அப்பா இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே இங்கே முத்து மாப்பிள்ளை செய்கிறதுனால நாங்கள் எல்லோரும் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக கிடைக்க அப்படின்னு சொல்லும்போது, என்னத்தை நீங்கள் இதுக்கெல்லாம் கண் கலங்கிக்கிட்டு, நான் யாருக்கு செய்கிறேன், சீதாக்கு தானே. சீதா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க போதுமா. சரி மீனா, நாமளே போய் பேசாமல் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சத்யாவும், பாத்தியாக்கா, முத்து மாமா கோவப்பட்டா நம்மளை கண்டுக்காமல் இருப்பார், ஆனால் புரிஞ்சுக்கிட்டா அவரை மாதிரி உதவி செய்கிற யாரையும் பார்க்கவே முடியாது. முத்து மாமாவுக்கு அவ்வளோ நல்ல மனசு, நீயும் சந்தோஷமாக இருக்கல்ல அப்படின்னு வீட்டில் முத்துவும் மீனாவும் பேசிட்டு போனதுக்கப்புறமா இப்படி சத்யா பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ரோகிணி அந்த பிஏ தினேஷ் 10 லட்ச ரூபா பணம் கேட்டதுனால யார்கிட்டையும் கேட்க முடியாது, பேசாமல் மனோஜ் கிட்ட தான் கேட்டாகணும் அப்படின்னு நினச்சிட்டு மனோஜ் அங்கே கடையில் உள்ள வேலை எல்லாத்தையும் வீட்டில் செஞ்சிட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த ரோகிணியும், மனோஜ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி, என்ன வேணாலும் பேசு, ஆனால் பண உதவி வேணும்னு மட்டும் கேட்காத, ஏன்னா என்னால் பணத்தை மட்டும் கொடுத்து உதவி செய்யவே முடியாது, உனக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், புரியும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்குன்னு அங்கே பார்லர் இருந்தாவது நான் எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிருவேன், இந்த மனோஜ் வேறு இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் தான் தேவைப்படுதுன்னு சொல்ல. எதுக்காக நீ இவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ரோகிணி. நீ அங்கே பார்லரில் ஓனராக இருந்தால் கூட சரி, இந்தந்த பொருளை வாங்கணும்னு பணத்தை கேட்டு வாங்கலாம், நீ வெறும் ஸ்டாஃபாக தானே வேலை பார்க்குற, உனக்கு எதுக்கு இவ்வளோ பணம், நீ செய்கிறது எதுவுமே சரியில்லை, நீ பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நல்ல வேலை நான் அம்மா பேச்சை கேட்டுட்டு உன்னை கண்டுக்காமல் இருக்கேன், இல்லைன்னு வையேன் நீ எனக்கு 10 லட்ச ரூபா வேணும் 5 லட்ச ரூபா வேணும்னு என்கிட்ட பணத்தை கேட்டுக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், நான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமா, நீயும் உதவி செய்யலைன்னா யார்கிட்ட போய் கேட்க, அந்த ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்காங்க தெரியுமா, ஆனால் எனக்குன்னு மட்டும் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸ்ருதிக்கிட்ட போயிட்டு உதவி கேட்டால் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் செஞ்ச தப்பால் தான் விஜயாத்தைக்கு பணம் கொடுக்குறீங்க, உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க, நான் இப்போ என்ன செய்கிறது சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட கோவப்பட்டு என்ன பிரயோஜனம், சரி எதுக்கு பணம் வேணும்னு சொல்லு, நான் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, பிஏ தினேஷ்க்கு தான் பணம் கொடுக்கணும்னு சொன்னால் என்ன மனோஜ் தரவா போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் நீ எனக்கு பணமே கொடுக்க வேண்டாம், அதான் நான் கேட்டப்ப தர முடியாதுன்னு சொல்லிட்டேல்ல, நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனைன்னு எனக்கு வந்தால் மட்டும் யாருமே உதவி செய்ய வரமாட்டேங்கிறீங்க, நீ ஏன் சப்போர்ட் பண்ணலை, அப்புறம் மற்றவங்க எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரோகிணி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. இங்கே மனோஜ் கிட்ட ரோகிணி பேசுகிற எல்லாத்தையுமே வெளியில் நின்று விஜயா கேட்குறாங்க. ரோகிணி வெளியில் வந்த உடனே, என்னடி மனோஜ்கிட்ட அந்த பேச்சு பேசுகிற, ஏதோ பணத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தியே, என்ன உனக்கு பணம் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி நீ 1 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வந்த, மனோஜ்கிட்ட ஏதோ பணம் வேணும்னு சொல்லி தானே கேட்டுட்டு இருந்த,
மனோஜ் மாதிரியே எனக்கும் உன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. பணம் வேணும்னு சொல்கிற நீ எதுக்காக எப்படி எனக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தேன்னு தான் தெரியல. அதில் கொஞ்சம் சந்தேகம் இருக்கதாண்டி செய்து. உண்மை என்னன்னு தெரிய வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன் உன்கிட்ட அப்படின்னு இங்கே விஜயா பேசுகிறத கேட்டுட்டு ரோகிணி பதில் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, இங்கே சீதா ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணத்தை செஞ்சு வைக்க போகிறோம். நகையெல்லாம் பார்த்து பார்த்து எடுக்கணும். அதனால் நம்ம பேசாமல் ஸ்ருதியவும் கூட கூட்டிகிட்டு போகலாமா? ஏன்னா எனக்கு பெருசாக என்ன நகை எடுக்கணும்லாம் தெரியாது. ஆனால் ஸ்ருதி கூட வந்தாங்கன்னா எனக்கும் கொஞ்சம் உதவியாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அப்போ நான் எதுக்கு மீனா? நான் பேசாமல் சவாரிக்கு போகிறேன். நீ நம்ம பலகுரலை கூட்டிகிட்டு அங்கே கடைக்கு போய் தேவையான நகையெல்லாம் வாங்கிட்டு வா. அப்புறம் என்ன, சீதாவாலையும் வர முடியல, நீயும் தனியாக போக வேண்டாம்ல அப்படின்னு சொல்ல, அதுவும் சரிதாங்க. நீங்களும் சவாரிக்கு போனாதான் கொஞ்சம் வருமானம் வரும். ஆனால் நான் பூவெல்லாம் கொடுத்துட்டு வந்த உடனே வீட்டில் பெருசாக வேலை எதுவும் இருக்காதுல்ல. அந்த அந்த சமயம் பார்த்து நானும் ஸ்ருதியும் வெளியில் போயிட்டு வந்துடுறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, பரவாயில்ல மீனா, இங்கே சீதா கல்யாணத்துக்காக நீயும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஏற்பாடையும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அங்கே ரவியும் ஸ்ருதியும் வராங்க. இங்கே ஏற்கனவே இங்கே சீதாவுக்கு நகையெல்லாம் தரேன்னு இங்கே ஸ்ருதி சொன்னதால் இங்கே மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாங்க. ஸ்ருதி, நாளைக்கு நம்ம நகை வாங்க போகணும். உங்களுக்கு வேலை இல்லைன்னா என் கூட வரீங்களா? ஏன் கேட்குறேன்னா, தனியாக போக முடியாது. நீங்கள் வந்தால் கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும். எப்படிப்பட்ட நகையெல்லாம் இங்கே சீதாவுக்கு பிடிக்கணும் உங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதியும், கண்டிப்பாக நான் வரேன் மீனா. அது மட்டும் இல்லை, நாளைக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. உங்கள் கூட வந்து நான் சீதாவுக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அப்போ அந்த நகையும் எடுத்துடலாம். சீதா கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நாளைக்கு வாங்கிட்டு வந்துடலாம். நான் வரேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மீனா. முத்து வேணா அவர் வேலைக்கு போகட்டும், நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கே மீனாவும் ஸ்ருதியும் பேசிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரவி சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ இங்கே எப்பயுமே ஸ்ருதி எல்லார்கிட்டேயும் கோவப்படுவா. ஆனால் உங்களை மட்டும்தான் இந்த வீட்டில் ஸ்ருதிக்கு பிடிக்குது. அதனால தான் நீங்கள் என்ன சொன்னாலும் ஸ்ருதி கேட்குறான்னு சொல்லும்போது, மீனா எனக்கு அக்கா மாதிரி. அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அவங்க அவங்க எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியாது ரவி அப்படின்னு மீனாவை விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக ஒத்துமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி. மீனா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸ்ருதியை கூட்டிகிட்டு அங்கே நகை வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அவங்க 2 பேரும் சிரித்து பேசிக்கிட்டே போகிறத ரோகிணி கவனிக்கிறாங்க. இந்த மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லை. வர வர விஜயாத்தை மட்டும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற யாரும் என்னை மதிக்கிறதும் இல்லை, மதிப்பு தரதும் இல்லை. என்னை பார்த்தா இந்த மீனாவும் இந்த ஸ்ருதியும் ஏளனமாக பேசி அவமானப்படுத்தி சிரிக்கிறாங்க. இதே நான் முன்னாடி மாதிரி இருந்திருந்தேன்னா விஜயாத்தை என்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும் போது நான் உண்மையான பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்பிட்டு நான் சொன்ன எல்லாத்தையும் மீனா கேட்டாங்க. எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ நானும் மீனா மாதிரியே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவமானப்பட்டு நிற்கிறேன். ஆனாலும் மீனாவை முத்து விட்டு கொடுக்கல. இந்த மனோஜ் எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். இந்த மனோஜ் மட்டும் என் பேச்சை கேட்டால் மனோஜும் நானும் பேசாமல் தண்ணி கொடுத்துனமே போயிடுவோம். என்ன மனோஜ் அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை கண்டுக்காமல் என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறானே, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கேனே தெரியல. பேசாமல் மனோஜை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கூட நிம்மதியாக இருந்திருக்கும் போல். ஏற்கனவே எனக்கு இவ்வளோ பிரச்சனை. இதில் அந்த பிஏ தினேஷ் வேறு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்கலனா முத்துக்கிட்ட உன்னை பற்றி நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் சந்தோஷமாக நீ வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி வேற அங்கே அடிக்கடி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான். இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போகிறது, என்ன செய்கிறது, ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி மீனா ஸ்ருதியை பார்க்கும்போதெல்லாம் ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது, அதுவும் சீதா கல்யாணத்துக்காக அவங்க 2 பேரும் வெளியில் கடைக்கு போகிறதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத கோவத்தில் இருக்கிறாங்க ரோகிணி. இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருக்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டல, அப்போ பார்லருக்கு கிளம்ப வேண்டியதானே, ஏதோ பெருசாக பிரச்சனையில் இருக்க மாதிரி யோசிச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கும் கிளம்புறாங்க. இங்கே ஒரு கடைக்கு போயிருக்காங்க நகையெல்லாம் வாங்குறதுக்கு. மீனா சொல்கிறாங்க, எல்லா நகையும் ரொம்ப நல்லா இருக்குது, சீதாவுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுது. ஆனால் என்ன, எங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை ஸ்ருதி, அதனால் சீதாக்கு ஏற்ற மாதிரி நகையெல்லாம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பாருங்கள் மீனா, ரொம்ப நல்லா இருக்கும்ல, சீதாக்கு இது நல்லா இருக்கும், நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சீதாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து அங்கே சீதாவுக்கு ஏற்ற மாதிரியான நகையெல்லாம் மீனாவும் ஸ்ருதியும் சேர்ந்து எடுத்துகிட்ருக்காங்க. அதே சமயம் அங்கே முருகனும்
வித்யாவும் அவங்க கல்யாணத்துக்காக முடிஞ்ச அளவு நகையை எடுக்கணுன்றதுக்காக அதே கடைக்கு வந்திருக்காங்க. இங்கே வித்யா மீனாவை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா, மீனா நீங்களா? பரவாயில்லையே, நகையெல்லாம் வாங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏங்க வாங்கக்கூடாதா? ஆனால் எனக்கு இல்லை, என் தங்கச்சி சீதா கல்யாணத்துக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஸ்ருதி அப்படின்னு வித்யாவும் கேட்குறாங்க. ஆமாங்க நல்லா இருக்கும், நீங்கள் என்ன இந்த பக்கம்னு சொல்ல, அதான் எனக்கும் முருகனுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறோம்ல, நான் கொஞ்சம் நகை வாங்கணும் கல்யாணத்துக்குன்னு பணத்தை சேர்த்து வச்சேன். தனியாக வர ஒரு மாதிரி இருந்ததுன்னு முருகனை கூட்டிகிட்டு வந்தேன். நானும் கல்யாணத்துக்கு தான் வந்து நகை வாங்க வந்திருக்கேன் மீனான்னு சொல்ல, பரவாயில்லையே, எப்போ கல்யாணம்னு கேட்கும்போது, இப்போ கல்யாணம் நாங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் செய்ய போகிறோம். ஆனாலும் எனக்கு தேவையான நகை கொஞ்சம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாரையும் கூப்பிட வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வாங்க உங்களுக்கு பிடிச்ச நகையவும் எடுங்க வித்யா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே முருகன் சொல்கிறாரு, வித்யா இவங்க எல்லாரும் இருக்கும்போது நான் எதுக்கு? எனக்கும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது. நீ இவங்க கூட பார்த்து நகையெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஃபோன் பண்ணு. நான் வேணும்னா உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுறேன். நான் மட்டும் தனியாக நிற்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் கிளம்புங்க. அதான் மீனா இருக்காங்கல்ல, எனக்கு நான் முதல்லே நினச்சேன் மீனா உங்களை தான் கூப்பிடணும்னு. ஆனாலும் முருகன் கூட வந்ததுனால நான் கூப்பிடலை. பரவாயில்லைங்க நீங்கள் கிளம்புங்க. நான் மீனா கூடயே இங்கே நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித்யா, மீனா, ஸ்ருதின்னு 3 பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சீதா கல்யாணத்துக்கும் வித்யாவோட கல்யாணத்துக்கும் நகையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் இப்போ என்ன புதுசாக முருகனை கூட்டிகிட்டு வரீங்க? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணி தானே? எப்பயுமே நீங்கள் ரோகிணி கூட இருப்பீங்க, இல்லை ரோகிணி உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் அவ்வளோ ஃப்ரெண்டாச்சே, இதுக்கும் நீங்கள் ரோகிணியை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல நகை எடுக்க அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க? நான் நகை எடுக்க வர்றது தெரிஞ்சா கூட அந்த ரோகிணிக்கு பிடிக்காது. ஏன்னா ரோகிணி அப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாக்கு ஒன்றுமே புரியல. எப்பயுமே வித்யா ரோகிணியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ என்ன புதுசாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு மீனா அப்படியே வித்யாவையே பார்த்துட்ருக்க, அங்கே தேவையான நகையெல்லாம் மீனா எடுக்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நானும் சீதாவுக்கு நகை வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, இது எல்லாமே வாங்கியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக நகையெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து 3 பேரும் கிளம்புறாங்க. இங்கே மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ என் தங்கச்சி சீதாவுக்கு அவளுக்கு பிடிச்ச மாதிரி என்னால் முடிஞ்ச அளவு நகையெல்லாம் வாங்கிட்டேன். இதை எடுத்துகிட்டு போய் சீதா கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்னு மீனாவும் நினச்சிட்டு இருக்கும்போது, இங்கே மீனா வந்து சந்தேகத்தோட வித்யா கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் வித்யா உங்கள் ஃப்ரெண்டு ரோகிணியை கூட்டிகிட்டு வரலையான்னு ஸ்ருதி கேட்டப்ப, நீங்கள் என்னவோ ரோகிணி கிட்ட பேசாத மாதிரிலாம் பதில் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ரோகிணி கிட்ட பேசுகிறதே இல்லையான்னு கேட்குறாங்க. அதை ஏன் மீனா கேட்குறீங்க? ரோகிணி நான் நினைக்கிற மாதிரி இல்லை. அவள் ரொம்ப தப்பு பண்ணுறா, பொய் சொல்கிறா, அடுத்தவங்கள ஏமாத்துறா. அப்படிப்பட்ட ரோகிணி கூட நான் எப்படி பேச முடியும்? இப்போ எனக்கு கல்யாணமாக போகுது. அப்படிலாம் ரோகிணியை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்காம இன்னும் ரோகிணிக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தா முருகன் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? அதனால தான் ரோகிணி கிட்ட பேச வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்ல, உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, அப்படி அந்த ரோகிணி என்னங்க தப்பு செஞ்சாங்க? நீங்கள் எப்பயும் ரோகிணியை விட்டு கொடுத்து பேசினதே இல்லையே. ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு அவங்கள பற்றின உண்மையை கூட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நீங்கள் பதில் சொல்லவே மாட்டிங்களே. இப்போ என்ன ரோகிணி மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மீனாவும் ஸ்ருதியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்க, இங்கே வித்யா கோவத்தில் வேற வழி இல்லாமல், அதை ஏன் கேட்குறீங்க மீனா? ஏற்கனவே உங்கள் மாமியாருக்கு நகை வாங்கி கொடுக்கணும், அப்போ தான் என் மாமியார் மனசு மாறுவாங்கன்னு என்கிட்ட 1,00,000 ரூபா பணம் கேட்டா. நான் இல்லைன்னு சொன்னதுக்கு, உனக்கு தான் அங்கே முருகன் இருக்காரே பணம் கொடுக்க, இந்த வீடு வாங்கிறதுக்காக பணம் வச்சுருக்கீங்கல்ல, அதுலேருந்து கொடு, உடனே திருப்பி தந்துடுறேன்னு சொன்னான். நானும் ரோகிணியை நம்பி என் ஃப்ரெண்டாச்சேன்னு பிடிக்காம தான் மனோஜுக்கு கூட தெரியாமல் முருகன் கிட்ட கேட்டு 1,00,000 ரூபா பணத்தை ரோகிணிக்கு வாங்கி கொடுத்தேன். அதை கூட திருப்பி தரல. மறுபடியும் அந்த நகையால் பிரச்சனை வந்துருச்சு, என் மாமியார் 1,00,000 ரூபா பணத்தை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாமல் முருகனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் முருகன் தப்பாக நினைக்க மாட்டாரா? அதனால தான் ரோகிணி ரொம்ப தப்பு செய்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா திட்டிட்டேன். ஆனால் முருகன்கிட்ட பணத்தை இன்றைக்கி தான் திருப்பி கொடுத்துருக்கா. இப்படி பணத்துக்காக அடுத்தவங்களோட பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் பணம் கேட்குறது தப்பு தானேங்க. எனக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்குது. வீடு வாங்கணுன்னு முருகன் பாவம் பணத்தை சேர்த்துட்ருக்காரு. அவர்கிட்ட அடிக்கடி இப்படி பணம் கேட்டால் என்னையும் தானே ரோகிணி மாதிரி நினைப்பாரு. நான் என்ன மீனா ரோகிணி மாதிரியா? என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, இல்லைங்க நீங்கள் ரோகிணி மாதிரி இல்லை. ரோகிணி பொய் சொல்லி ஏமாற்றுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டீங்க வித்யா. உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரோகிணி இப்படி தான் எல்லார்கிட்டேயும் பணம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும், ஆமாம்
எனக்கு மீனாவை ரொம்ப பிடிக்கும். மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் உதவி செய்வேன். அத கூட ரோகிணி தப்பா புரிஞ்சுகிட்டு, மீனா பணம் கேட்டா தர்றீங்க, நான் கேட்டா தரமாட்டேங்கிறீங்கன்னு கோவப்பட்டாங்க. சரியான பதில் கொடுத்து வெளுத்து வாங்கி அனுப்பிட்டேன். அதனால ரோகிணி என்கிட்டயும் பேசுறதே இல்ல தெரியுமா? அப்படின்னு இங்க வந்து ஸ்ருதி சொல்றாங்க. உடனே மீனாவும், வித்யா எனக்கு ஒரு சந்தேகம். அப்படி ரோகிணி என்னதான் செய்றாங்க? அவங்களுக்கு ஏன் இவ்ளோ பணம் தேவைப்படுது? எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது கடன் வாங்குறது, இல்ல வீட்ல உள்ளவங்க கிட்ட பணம் கேட்கறதுன்னு எதுக்காக ரோகிணிக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை? உங்களுக்கு தான் ரோகிணிய பத்தி தெரியுமே! உங்க ஃப்ரெண்டு தானே ரோகிணி. நீங்களாவது எங்ககிட்ட உண்மைய சொல்லலாம்ல அப்படின்னு கேட்க, இனியும் உண்மைய மறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல மீனா. நீங்க நினைக்கிற மாதிரி ரோகிணி ரொம்ப நல்லவளும் இல்ல. அவள நம்பி நெறைய பேர் ஏமாந்துருக்காங்க. சொல்லப்போனா நானும் தான். அவ என் ஃப்ரெண்டுன்றதுக்காக ரோகிணிய பத்தின உண்மை தெரிஞ்சப்பல்லாம், ஏன் முத்து, நீங்கன்னு எல்லாரும் என் வீடு தேடி வந்து கேட்டப்ப, ஏதாவது உண்மைய சொல்லியிருக்குன்னா, நான் ரோகிணிக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். ஆனா ரோகிணி என்ன பத்தியும் யோசிக்கல. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அதனால தான் வித்யா வந்து பணம் வச்சிருக்கான்னு கூட யோசிக்காம, அந்த பணத்தையும் அவளுக்காகவே வாங்கிக்கணும்னு நான் எப்பயுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும்னு நெனச்சா, அதெல்லாம் நடக்குமா? முன்னாடி நான் தனியா இருந்தேன். இப்ப எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வரப்போது. ரோகிணி சொல்ற பொய்யால எனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான், இப்ப நான் ரோகிணி கிட்ட பேசுறதே இல்ல. சொல்லப்போனா ரோகிணி நெறைய உண்மைய உங்க குடும்பத்துல மறைச்சிருக்கா. அதெல்லாம் நான் சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாது மீனா. அப்புறம் அந்த ரோகிணிய நீங்க சும்மா விட மாட்டீங்க. ஏன் உங்க மாமியாருக்கு தெரிஞ்சா வீட்ட விட்டே வெளியில அனுப்பிருவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வேலையெல்லாம் அந்த ரோகிணி செஞ்சிருக்கா. அவளால எனக்கும் முருகனுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. என் கல்யாண வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். அதனால தான் இனி நான் ரோகிணி கிட்ட பேசக்கூடாதுன்னு அவ ஃபோன் பண்ணா கூட நான் எடுக்கிறதில்ல. ஏன் எங்க முருகனுக்கு தர வேண்டிய பணத்த கூட நானே கொண்டு வந்து குடுக்குறேன் வித்யான்னு சொன்னா. வேண்டவே வேண்டாம். முருகன் வந்து வாங்கிப்பாருன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும்? முடிஞ்ச அளவு ரோகிணிக்கு உதவி செஞ்சேன். ஆனா அவளுக்கு என்ன பத்தி அக்கறை இல்ல. உண்மையான அந்த ஃப்ரெண்டுன்ற எண்ணம் இல்ல. அ எப்ப பார்த்தாலும் நான் மட்டும் தான் ரோகிணிக்கு உதவி செய்யணும்னு நெனைக்கிறா. அதான் இப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேண்டான்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லும்போது, மீனாக்கு நல்லாவே தெரியுது ரோகிணி ஏதோ ஒரு பெரிய உண்மைய மறைச்சிருக்காங்க. அது வித்யாக்கு தெரியுது. இதுதான் சரியான சமயம். இங்க வித்யா மூலமா அந்த ரோகிணி செஞ்ச எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு மீனா நெனைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி யோசிக்கிறாங்க. நாம கண்டிப்பா வித்யா இருக்கிற கோவத்துக்கு ரோகிணிய பத்தி கேள்வி கேட்டா கண்டிப்பா பதில் சொல்வாங்க. ரோகிணியும் மாட்டி விடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா ரோகிணி செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் வித்யா அவ்ளோ கோவத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க ஸ்ருதி கேட்குறாங்க. அதெல்லாம் சரிதான் வித்யா. இப்ப உங்களுக்கு ரோகிணி மேல இருக்கிற கோவம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நீங்க ஃப்ரெண்டு தானேன்னு சொல்ல. வேண்டாங்க. மீனா மாதிரி ரோகிணியால நல்ல மனசோட மத்தவங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. எனக்கும் மீனாவ தான் பிடிக்கும் தெரியுமா? அந்த ரோகிணி தான் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் மறைச்சு தான் மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்கா. சொல்லப்போனா ரோகிணியோட வாழ்க்கையில அவ மறைச்ச ஒரு பெரிய உண்மைய நான் சொன்னேன்னு வைங்களேன், நீங்களே ரோகிணிய வெளுத்து வாங்கிருவீங்க அப்படின்னு சொல்ல, அது என்னங்க பெரிய உண்மை? அதான் அவங்க பணக்கார வீட்டு பொண்ணு இல்லன்னு தெரிய வந்ததே அதுவா? அப்படின்னு மீனா கேட்க, அது கூட பரவாயில்லங்க. அது தெரிஞ்சதுக்கே ரோகிணியோட மாமியார் இப்ப வரைக்கும் ரோகிணிய மருமகளா ஏத்துக்காம வீட்டு வேலைய செய்ய வச்சு அவமானப்படுத்தி மனோஜ் கூட சந்தோஷமா வாழ விடாம செய்றாங்களே! இதே ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுன்ற உண்மை தெரிஞ்சா உங்க மாமியார் சும்மா விடுவாங்களா? அப்படின்னு இங்க வித்யா சொன்னதை கேட்டுட்டு உடனே மீனாவும் ஸ்ருதியும் பேரதிர்ச்சியோட, என்ன சொல்றீங்க? ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்கும்போது, ஆமா மீனா. ஆனா இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க. நான் தான் சொன்னேன்னு ரோகிணிக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கோவப்படுவா. ஏற்கனவே அந்த ரோகிணிய பத்தி பெருசா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். யார்கிட்டயும் சொல்லிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ரோகிணி மறைச்சு வைக்கணும்னு நெனச்ச எல்லா உண்மையவும் ரோகிணி மேல உள்ள கோவத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க வித்யா. ஆமா மீனா. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. உங்க வீட்டுக்கு கிறிஷோட பாட்டியும் வருவாங்கல்ல. அவங்க யாருன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க? ரோகிணியோட அம்மாவும், ரோகிணியோட பையனும் தான். இப்ப வரைக்கும் அந்த கிறிஷோட அம்மாவ நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்கல்ல மீனா? இத கேட்டா கிறிஷோட பாட்டி நெறையா பொய் சொல்வாங்க. அப்படிதானே? அதுக்கு காரணமே ரோகிணி தான். உங்ககிட்ட அவங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு கூட ரோகிணி சொல்லியிருக்கா. ஏன்னா ரோகிணிய பத்தின உண்மை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான். இப்படியெல்லாம் ரோகிணி சொன்னதுக்கெல்லாம் அவங்க அம்மாவும், அவங்க பையனும் கேட்டுக்கிட்டு இந்த உண்மைய சொல்லக்கூடாதுன்னு அவங்கள ஒரு வீட்ல தங்க வச்சிருக்கிறது கூட ரோகிணி தான் தெரியுமா? தனக்கு கல்யாணமான உண்மை தெரிஞ்சா மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்றதுக்காக இத எல்லாத்தையுமே மறைச்சிட்டா. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க மாமியார் சும்மா இருப்பாங்களா? கிறிஷ் தான் ரொம்ப பாவம். ரோகிணி தனக்கு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக தான் பையனை கூட கவனிக்கிறதில்ல. தன்னுடைய அம்மாவையும் கவனிக்கிறதில்ல. அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிறிஷும் ரோகிணி எப்போ வந்து பாப்பா, தன்னுடைய அம்மா எப்போ கூடவே இருப்பாங்கன்னு அந்த பையனும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்.
இப்படி மற்றவங்கள பற்றி யோசிக்காம தான் வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம், தான் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற ரோகிணிக்கு நான் இத்தனை நாள் ஃப்ரெண்டாக இருந்தது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இனி ரோகிணிக்கு உதவி செய்யவும் கூடாது, அவன் என் ஃப்ரெண்டே இல்லைன்னு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறத கேட்டுட்டு மீனா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானான்னு மீனா கேட்க, உடனே ஸ்ருதியும், என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. ஏற்கனவே கல்யாணமான ரோகிணிக்கு பையன் வேற இருக்கான், அம்மா இருக்காங்க. இத பத்தி ஏன் அவங்க சொல்லலன்னு கேட்க, அப்புறம் எப்படிங்க மனோஜ் கல்யாணம் பண்ணிப்பாரு? அதனால தான் சொல்லல. அவ இத மட்டுமா செஞ்சிருக்கா? ரோகிணிக்கு நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு மனோஜ் கிட்ட என் பேரை சொல்லி பொய் சொல்லி நிறைய பணம்லாம் வாங்கியிருக்கா. அதெல்லாம் சொன்னா அவ நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இருந்தாலும் உங்களை நம்பி தாங்க இந்த உண்மையை சொல்லியிருக்கேன். ஆனால் ரோகிணி திருந்த மாட்டாங்க. அவள் ரொம்ப தப்பு செஞ்சு அடுத்தவங்களை ஏமாற்ற மட்டும்தான் நினைக்கிறா. இந்த உண்மை கூட பிஏ தினேஷ்ன்ற ஒரு ஆளுக்கு தெரியும். அந்த ஆள் வந்து உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு அப்பப்போ அந்த பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சிட்டிக்கிட்ட கடன் வாங்கி பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கா ரோகிணி. மனோஜுக்கு கூட இந்த உண்மை எதுவுமே தெரியாது. பாவம் மனோஜ் ரோகிணி ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காரு. என்ன செய்ய, என்னைக்கு உங்கள் மாமியாருக்கு இதெல்லாம் தெரியுதோ அன்னைக்கு அனுபவிப்பா இந்த ரோகிணி அப்படின்னு இங்கே ஸ்ருதி முன்னாடியும் மீனா முன்னாடியும் வித்யா ரொம்ப கோவமாக நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், இப்போ அவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், முடிஞ்ச அளவு பிரச்சனை அவளுக்கு வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் பணம் கேட்குறாங்களோ எல்லாருக்கும் அங்கே இங்கேன்னு கடன் வாங்கி பணத்தை கொடுத்துட்ருக்கா. ஆனால் தன்னுடைய பையன் கிறிஷோட படிப்பு செலவுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறா ரோகிணி. இப்படி இருக்கிற ரோகிணிக்கு எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும்? இனி என் வாழ்க்கையை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டேன். மீனா, நீங்களும் என்னை மன்னிக்கணும். இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டு ரோகிணிக்காக தான் நான் கூட சொல்லாமல் இருந்தேன். எத்தனையோ முறை முத்து வந்து என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அப்போல்லாம் நான் உண்மையை சொன்னால் பிரச்சனை வரும்னு நினச்சேன். இப்போ என் வாழ்க்கையை பற்றி தான் நான் யோசிக்கணும். அதான் ரோகிணி என் ஃப்ரெண்டு இல்லையே, அதனால தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். சரி மீனா, ரொம்ப நேரம் ஆகுது. முருகன் தேடிட்டு இருப்பாரு. நான் போய் இந்த நகையெல்லாம் அவர்கிட்ட காமிக்கணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொன்ன வித்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மீனாவும் ஸ்ருதியும், என்னது இது, இவங்க என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாங்க. ரோகிணியை பற்றி நம்ம இவ்வளோலாம் நினைக்கவே இல்லையே. இதை முதல்ல போய் ரோகிணி கிட்ட கேட்கணும். ஆனால் ரோகிணி மறுபடியும் போய் சொன்னால் சும்மா விடக்கூடாது அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, மீனா, ரோகிணியை நம்ம இன்னும் நம்பிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஏமாத்திருக்காங்கன்னு. கண்டிப்பாக இந்த ரோகிணியை சும்மா விடக்கூடாது, நீங்கள் வாங்க மீனா அப்படின்னு சொல்லி மீனாவை அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ருதி. இங்கே ரோகிணி பார்லர்லேருந்து வந்துட்டு டயர்டாக இருக்குன்னு தன்னுடைய ரூமில் இருக்கும்போது அங்கே நகையெல்லாம் வாங்கிட்டு வந்த மீனா அண்ணாமலை கிட்ட எல்லாத்தையும் காட்டுறாங்க. உடனே அந்த நகையை எடுத்து பார்த்துட்டு அண்ணாமலை, ரொம்ப நல்லா இருக்குமா, கண்டிப்பாக சீதாக்கு பிடிக்கும். பரவாயில்ல ஸ்ருதி, மீனா கூட போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறியே, நீயும் பொறுப்பான மருமகதாமா அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து பார்க்குறாங்க. அந்த சீதாவுக்கு இவ்வளோ நகையா, இதில் அந்த ஸ்ருதி வேற சீதா கல்யாணத்துக்கு நகையெல்லாம் தருவேன்னு இவ வேற உதவி செய்கிறாளே, ஆனால் நமக்குன்னு எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு மீனா ஸ்ருதியை பார்த்து விஜயா நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே மீனாவும், சரி ஸ்ருதி நீங்கள் வாங்க அப்படின்னு ரோகிணியோட ரூமுக்கு போகிறாங்க. உடனே ரோகிணி, என்ன மீனா, என் ரூமுக்கு நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் என்ன செய்கிறீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, ஒரு உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தோன்னு சொல்லும்போது, என்னங்க உண்மை, நீங்கள் ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை செய்யணுன்னே தானே வருவீங்க, என்ன ஸ்ருதி என்ன திட்டத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் என்னங்க பெருசாக திட்டம் போட்டுற போகிறோம், உங்களை விடவா, நீங்கள் தான் ஏற்கனவே கல்யாணமான உண்மையை மறைச்சி திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க, நீங்கள் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொன்ன உடனே மீனா, என்னது இது, ஸ்ருதி என்னென்னவோ பேசுகிறாங்கன்னு கேட்க, நீங்கள் நடிக்காதீங்க, நடித்த வரைக்கும் போதும், உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். இப்போவே இதை விஜயாத்த கிட்ட சொன்னால் உங்கள் நிலைமை என்ன ஆகும், அதனால் அமைதியாக கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், இல்லை உடனே இப்போ எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லிடுவேன்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை இப்போ என்ன பிரச்சனை, என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்க, ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, கிறிஷ் தான் உங்கள் பையனான்னு சொல்லும்போது, யாருங்க சொன்னது, யாரோ தேவையில்லாமல் பிரச்சனை செய்ய சொல்லியிருக்காங்க, நான் எதுக்குங்க இந்த உண்மையெல்லாம் மறைக்க போகிறேன், இல்லை இது நான் எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, எல்லாமே உண்மை, வித்யா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு வித்யாவா அப்படின்னு கேட்டு ரோகிணி ரொம்பவே பேரதிர்ச்சியோட மீனா கிட்ட கேட்க, ஆமாங்க, இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறதில்ல, நீங்கள் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இனி கண்டிப்பாக வித்யா உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்களா, இப்போவே பாருங்கள் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல, உடனே ஸ்ருதியும் அங்கே உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு இங்கே வித்யா மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ரோகிணி நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க, இனி பொய் சொல்ல மாட்டாங்கன்னு பாட்டி வந்தப்ப சத்தியம் பண்ணாங்களா அங்கிள்? அது கூட பொய் தான்னு சொல்ல, ரோகிணி வேண்டாம் மீனா சொல்லுங்க, ஸ்ருதிக்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க. உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்குறேன். ஆனா இந்த உண்மை தெரிஞ்சா என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. இதுக்காக தான் இந்த ரொம்ப சந்தோஷமா வந்து கேள்வி கேட்டீங்களா? இப்பவே சொல்லுங்க மீனா, ஸ்ருதிக்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நீங்க உண்மையை மறைக்கலாம், நாங்க எதுக்குங்க மறைக்கணும்? நீங்க செஞ்சது தப்பு. எல்லாத்துக்கும் தெரியணும். நாங்க என்ன ஏதுன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப மத்தவங்க மூலமா தானே பதில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மீனாவும், ஸ்ருதியும் ரோகிணிய பத்தி அண்ணாமலை முன்னாடியும், விஜயா முன்னாடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நகை வாங்க போன இடத்துல அங்க வித்யாவ பார்த்தோம். வித்யாவும் ரோகிணியும் இப்ப பேசிக்கிறது இல்லையாம். ஏன்னா ரோகிணி நிறைய பொய் சொல்லி ஏமாத்துறாங்களாம். அதனால ரோகிணிய பத்தின உண்மைய வித்யா சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணமும் ஆயிருக்கான். நம்ம வீட்டுக்கு வர அந்த கிருஷ் தான் ரோகிணியோட பையனா. இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு யாருக்கெல்லாம் இந்த உண்மை தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்காங்களாம் ரோகிணி. வெளியில நிறைய கடன் வாங்கி நம்ம குடும்பத்துக்கு தெரியாத நிறைய வேலையை ரோகிணி செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையான்னு கேட்டா பதில் பேசாம என்னையும் ஸ்ருதியவும் திட்டுறாங்க அப்படின்னு மீனா வசமா மாட்டி விட்டுடுறாங்க. உடனே முத்துவும், என்ன மீனா சொல்ற? அந்த வித்யாவா இதெல்லாம் சொன்னாங்க? எத்தனையோ நாள் அந்த ரோகிணியை பத்தின உண்மையை போய் கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது முத்துன்னு சொன்னவங்க இப்படி உண்மையை சொல்லியிருக்காங்கன்னா எதுக்காகன்னு கேட்கும்போது, இப்ப ரோகிணி அந்த வித்யாவுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கிறாங்க போல. ரோகிணி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி வித்யா தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் ரோகிணி நம்ம குடும்பத்துக்கு தெரியாம என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, எதுக்காக மனோஜை இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிட்டிக்கு ரோகிணி ஃப்ரெண்டு போல. அதனால உங்களுக்கு நிறைய பிரச்சனை செய்ய சிட்டிக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால தாங்க அந்த கோவத்தில் தான் உண்மையை சொல்லணும்னு வந்தேன். என் தம்பி அவமானப்பட்டது, நீங்கள் அந்த கார் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு எல்லாமே அந்த சிட்டி கூட சேர்ந்து செஞ்சது இந்த ரோகிணி தாங்க. வித்யா சொன்னப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா? இப்போ வந்து ரோகிணிக்கிட்ட நடந்த உண்மையை சொல்ல சொன்னால் என்னையே திட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. அப்புறம் எப்படி இந்த ரோகிணியை சும்மா விடுவேன்னு மீனா எல்லார் முன்னாடியும் வித்யா சொன்ன உண்மையை சொன்ன உடனே உடனே அண்ணாமலையும், என்னம்மா ரோகிணி பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிற அப்படின்னு கேட்கும்போது, மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல உங்களுக்கு? நீங்கள் வந்து இதை என்கிட்ட சொன்னப்பவே யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு மன்னிப்பு கேட்டேனே, இப்படி என்னை மாட்டி விடுறதுக்காகவே திட்டம் போட்டு வந்த மாதிரிலாம் செஞ்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல மீனா அப்படின்னு கேட்குறாங்க. நீ எல்லாம் திருந்த மாட்டல்ல? நான் என்னவோ தப்பு செஞ்சதா என்ன கேள்வி கேட்குற? நீ எதுக்காகடி எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை செய்ய அந்த சிட்டி கூட சேர்ந்து திட்டம் போட்ட? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. மனோஜ் கிட்ட உனக்கு ஏற்கனவே நடந்த கல்யாணத்தை சொல்லாம ஏன்டி குடும்பத்தை ஏமாத்துன? இந்த பதிலெல்லாம் சொல்லாம என்னையா கேள்வி கேட்குற அப்படின்னு மீனா இருந்த கோவத்துல எல்லார் முன்னாடியும் ரோகிணியை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, இவங்களை விடக்கூடாது மீனா, இவங்க செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கொடுக்கணும். நம்மளை கேள்வி கேட்க இந்த ரோகிணிக்கு ஏதாவது தகுதி இருக்கா முதல்ல? போனா போதுன்னு பாட்டி வந்ததுக்கு அப்புறமா மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டுக்கு வந்தாங்க, சரி திருந்திருவாங்கன்னு நினைச்சா இவங்க திருந்தவே மாட்டாங்க மீனா. நீங்க இவங்களை வெளுத்து வாங்கினது சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் உடனே விஜயாவும், இப்போ மீனாவும் ஸ்ருதியும் சொல்கிறது எல்லாமே உண்மைதானே, அதனால தானே பதில் பேசாமல் இருக்கேன்னு கேட்க, இல்லை ஆன்ட்டின்னு சொல்லும்போதே உடனே மீனா சொல்கிறாங்க, இதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் உடனே நான் வித்யாவை கூட்டிகிட்டு வந்துடுவேனே, அவங்க தான் உண்மையை சொல்லிடுவாங்கல்ல, அதனால தான் அமைதியாக ரோகிணி நிற்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இருந்த மீனா உண்மை எல்லாத்தையும் சொல்லி வசமாக மாட்டி விட்டதால் விஜயா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த வீட்டில் நீ இருந்தன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏதோ மீனா எனக்கு ஆகாத மருமகளாக இருந்தாலும் உன்னை பற்றின உண்மையை சொல்கிற அளவு அவள் உன்னை மாதிரி ஏமாத்தலை, பொய் சொல்லலை. இந்த குடும்பத்துக்கு பொறுப்பான மருமகளாக வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருக்கா. ஆனால் நீ அப்படியா? பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி ஏமாத்தின. அப்பா மூலமாக பணம் வரும், மாமா சொத்தெல்லாம் தருவாருன்னு சொன்னேன். எல்லாத்தையும் நம்பிட்டு பொறுமையாக இருந்தேன். உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேடி. இப்போ கூட உன்னை விட்டு கொடுக்காம அந்த சிந்தாமணியோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ கூட என் மருமக பெரிய பணக்காரின்னு சொன்னேன். அங்கேயும் நான் அவமானப்பட்டு நின்னேன். இப்போ இந்த மீனா கேட்குற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியுதா? ஏன்னா நீ சொன்னது எல்லாமே பொய், நீ பேசுறது எல்லாமே பொய் தான். உன்னெல்லாம் எப்படி நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்க முடியும்? பார்த்தீங்களா, நான் செஞ்ச தப்பே இவளை வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தது. நான் தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன்ல. இந்த ரோகிணி மறுபடியும் தப்பு செய்ய மாட்டா, திருந்தி மனோஜ் கூட சந்தோஷமாக வாழ்வான்னு நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசி ரோகிணியை வர வச்சிங்களே. இவ்வளோ பெரிய பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அதெல்லாம் மறைச்சி என் பையன் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டியேடி அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடி வெளுத்து வாங்குறாங்க விஜயா.
அத்தை என்னை விட்டுருங்க அத்தை, நான் வேணா மன்னிப்பு கேட்குறேன், அதுக்குன்னு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்கன்னு சொல்லும்போது, அப்படிதாண்டி செய்ய போகிறேன், இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிற, மறுபடியும் ஏமாத்துவேன், உன்னை மருமகளாலாம் பார்த்துட்டு இந்த வீட்டில் நீ இருக்கிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. மீனா கூட என் மருமகளா ஏற்றுக்கலாம். தப்பு செஞ்ச நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடி. உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்க. மனோஜும் கூட வாழவே மாட்டான். மனோஜ் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியில் போ. இது என்னுடைய வீடு. நீ எவ்வளோ தப்பு செஞ்சாலும் பொறுமையாக போகிறதுக்கெல்லாம் என்னால் முடியாது. எந்த வாழ்க்கைக்காக பொய் சொல்லி எங்கள் குடும்பத்தையே ஏமாத்தினியோ அந்த வாழ்க்கை இல்லாமல் நீ நல்லா அனுபவிக்கணும். மனோஜ் வரட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு கோவத்துல விஜயா ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. இந்த மீனா கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை பத்தின உண்மையை அதுவும் வித்யா மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இப்படி மாட்டி விடுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. மனோஜ் வந்த உடனே விஜயாத்த கண்டிப்பா இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. மனோஜும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டா நான் என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு ரொம்பவே மனசு வேதனையோட அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. மீனா மூலமா உண்மையை தெரிஞ்ச அண்ணாமலை, முத்து, ரவின்னு எல்லாரும் ரோகிணி மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க.